நான் ஒரு கிறிஸ்தவ அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். ஓகே, எனக்கு கிறிஸ்தவனையும் பிடிக்காது, கிறிஸ்தவம் பிடிக்காது, ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்காது. ஆனால் கிறிஸ்தவுக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னா அன்றைக்கி அந்த 5 பவுன் நகையை திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த நகையோடு வந்தது தான். அப்புறம் வந்துட்டு ஒரு 20 வருஷம் ஊருக்கு போனதே. எனக்கு அந்த டிபி நோய்ங்கிறது இருந்துச்சு. ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது நான் போய் கிண்டல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படியா? இவங்களுக்கெல்லாம் பழப்பு கிடையாது, ஊரை ஏமாத்துறது அது இதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணார். அப்போயே எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு ஆஸ்பத்திரியில் அநாதன் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ யாரும் கையெழுத்து போடக்கூட ஆள் இல்லை. அநாதன் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி பெரிய ஜிஹெச்சில் போய் பார்த்தா ரஞ்சித்துன்னு பார்த்தா அம்மா யாரோ ஒரு அநாதை அட்மிட் பண்ணியிருக்கேன்னு தான் இருக்கு. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுக்க வேண்டான்ட்டாங்க. அப்படியே வீட்டில் அவங்க யாருமே இல்லை கூட பிறந்தவங்க. சரி. அதனால் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஊரை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. போண்டா வடை பச்சி போட்டு நைட்டு அதே இதில் வந்து 4க்கு 8 ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் வந்து என்ன பண்ணிடுவேன், உள்ளே வடை சட்டியை திருப்பி வச்சு உள்ளே போய் படுத்துக்குவேன். காலையில் பெட்டியிலேருந்து வெளியே வருவேன். தங்குறதுக்கு இடம் கிடையாது. சூசைடே பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணமாக ஆகி போச்சு எனக்கு. இருக்கிறத விட சூசைட் பண்ணிக்கலாம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவேளை சூசைட் பண்ணிட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு டவுசராவது வாங்கி கொடுக்கலான்னு போய் நிற்கிறேன். பாக்கெட்டில் பார்க்குறேன் 15 ரூபா இருக்குது. அப்போ அந்த 15 ரூபாயை எடுத்துகிட்டு நான் அழுதேன். ஒரு பையனுக்கு வந்து ஒரு அப்பாவாக ஒரு டவுசர் கூட வாங்கி கொடுக்க முடியல. நம்ம நன்மை செய்யணுங்கிறதுக்கு வேண்டி அந்த காரில் பீரோ வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நைட்டி, துண்டு, லுங்கி, வேஷ்டி, சட்டை, சாரி, செப்பல் எல்லா பொருளும் வச்சுருப்பேன். ஒரு நாள் ஒரு அம்மா வண்டியில் வந்துட்டுருக்காங்க, கீழே விழுந்து சாரி எல்லாம் ஒரே பிளட். இந்த சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்கிறாங்க. இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ்லாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், கர்த்தர் கிருபை, ஒரு குறையில். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. உங்கள் சாட்சி நாங்கள் முழுமையாக உங்களுடைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பயங்கரமான ஒரு மூவி. பலருக்கும் அது ஒரு பக்தி விருத்தியும் விசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எங்கள் ஈடன் டிவி சேனலில் உங்களை எடுக்கிறது நாங்கள் பெரிய பிளஸ்ஸிங்காக நாங்கள் கருதுகிறோம். தேங்க்யூ ஃபார் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் சாட்சி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் பட் இருந்தாலும் நிறைய புதுசாக பார்க்குறவங்களுக்காக நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் எங்கே பிள்ளை? நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் நாங்கள்? நான் பிறந்த போகிற ஸ்ரீலங்கா. ஓகே. ஸ்ரீலங்காவில் ஒரு 17 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில். 17 வயசு வரைக்கும் இருந்தீங்க. எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை 17 வயசு? அப்பா, அம்மா, நான், அண்ணன் 2 பேர், அக்கா 3 பேர்.
ஃபேமிலி 6 பேர் ஸ்ரீலங்காவில் வந்தோம். எப்படி உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தது? அம்மா அப்பாவுடைய எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்டேட்டில் டீ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே ஓகே. நல்ல ஒரு இதாக தான் இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 77 வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். இங்கே வந்தப்போ எப்படி இருந்துச்சு இந்தியாவுக்கு வந்தோடனே? அங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் அந்த நீலகிரியில் இருக்கிற இது எப்படி இருக்கும், ஓகே, நல்ல குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் வந்தது ஒரு மே மாத டைமு. ஓகே. அதனால் இங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியான டைமில் இங்கே வந்தோம். ஓ, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. கடவுள் நம்பிக்கைலாம் உங்களுக்கு அப்போ எப்படி இருந்தது? நான் ஒரு கிறிஸ்தவ அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். ஓகே. எனக்கு கிறிஸ்தவனையும் பிடிக்காது, கிறிஸ்தவம் பிடிக்காது, 2 பேர்த்தையுமே பிடிக்காது. ஆனால் கிறிஸ்தவுக்கு என்ன பிடிச்சி போச்சு. என்ன என்ன காரணம் ஏன் கிறிஸ்தவரை பிடிக்காது? எனக்கு 85 வந்து டிபி நோய் வந்துச்சு. ஓகே. டிபி நோய் வந்து டாக்டர் வந்து 1 வருஷம் டைம் கொடுத்தாரு, அந்த டிபி நோயில் இறந்து போயிடுவன்ட்டு. என்னுடைய உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் தெரியும், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், நடக்க முடியாது, பேச முடியாது, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கே போனாலும் ஹோட்டலில் கிளீனர் வேலை, அந்த பிளேட்டு கழுவுற வேலைக்கு போவாங்க, அதான் கொஞ்சம் மறைவாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பிளேட்டு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ குடும்பமாக நல்லா தானே இருந்தீங்க, ஸ்ரீலங்கா நல்லா தான் இருந்தீங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஏன் ஹோட்டலில் வேலை பார்க்குற சொல்லுங்கள். அதாவது எனக்கு அங்கே இருந்துட்டு இங்கே வந்து என்னால் இருக்க முடியல, கீழே இருக்க முடியல. அந்த உப்பச காரணமாக, வெயில் காரணமாக என்னால் இருக்க முடியல. சரி. அப்போ நீலகிரி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான தேசம்னு சொன்னாங்க. ஒருத்தரை திடீர்னு பார்த்தா அவர் பார்த்தோன்னா அவர் சொன்னார், தம்பி ஸ்ரீலங்கா மாதிரியே நீலகிரி இருக்குன்னாரு. அப்போ எங்கள் அக்காவுக்கு கொடுக்க நகையை எங்கள் அத்தைக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 5 பவுன் நகை, அந்த நகையோடு வந்துட்டேன். சுருக்கமாக சொல்லப்போனால் அன்றைக்கி அந்த 5 பவுன் நகையை திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த நகையோடு வந்தது தான். அப்புறம் வந்துட்டு ஒரு 20 வருஷம் ஊருக்கு போனதே கிடையாது. அப்புறம் அவங்கள காண்டாக்டே பண்ணல? இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே காண்டாக்டே இல்லை. நான் எங்கள் வீட்டில் இல்லை, நான் இறந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ குடும்பத்தோடு இங்கே வர்றீங்க, இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக பிரிஞ்சு போயிடுறீங்களோ? தனியாக நீங்கள் மட்டும் போயிடுறீங்க? அதான் அந்த நகையை எடுத்துகிட்டு தனியாக நான் அப்படியே வந்துட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1300 ரூபாய்க்கு விற்றேன். சரி. அந்த 1300 ரூபாயை கொண்டுட்டு நேராக ஊட்டி போயிட்டேன். ஊட்டி போய் அதை திருச்சியில் 1300 ரூபாய்க்கு விற்றுட்டு ஊட்டி போய் ஊட்டியில் அதை எடுத்தோன்னா முதலாளி ஆகணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதை விற்றுட்டு அங்கே போய் ஒரு அட்டியில் போய் கடை வச்சேன், வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு ஒரு பெட்டி கடை வச்சேன். அந்த பெட்டி கடை வச்சு கடைக்கு வரவங்களாம் கடன் வாங்கி கடையை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் வேறு ஒன்றும் வழி இல்லைன்னு அந்த காட்டில் பட்டை எடுக்க போகிறது. இப்போ கடை வச்சுருக்கிறீங்க, அங்கே லாஸ் ஆகிடுச்சு ஃபோட்டோ. லாஸ் ஆனதுக்கு அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராக போய் காட்டில் போய் இந்த மரப்பட்டை எடுக்கிறது, ஹோட்டலில் க்ளீன் பண்ணிக்கிறது, பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு விற்கிறது. பஸ் ஸ்டாண்டில் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் வெள்ளரிக்காய் விற்றுட்டு, வெள்ளரிக்காய், முறுக்கு, கடலை, அந்த மாதிரி. நான் சிலோனில் படித்தது 2வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு எழுத படிக்க அதிகமாக தெரியாது, எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன், படிப்பு கிடையாது. படிப்பு போகவே இல்லை. படிப்பு இல்லைனாலும் கடவுள் எனக்கு நல்ல துடிப்பை கொடுத்துருக்காரு. அதனால் அங்கேருந்து வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருந்தீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் இப்படி போய் தொழில் பண்ணுறீங்க, எங்கே படுத்தீங்க? எங்கே தூங்குறதெல்லாம் எங்கே படுப்பீங்க? நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன். வேலை செய்கிற இடத்துல தூங்குற கொடுப்பாங்க. எந்த ஹோட்டலில் போனாலும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்க இடம் கொடுப்பாங்கல்ல. அங்கே அப்படியே தங்கி அங்கே அப்படியே தங்கி, அது இப்போ ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறோம்னா ஹோட்டலில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. அங்கே தங்கிக்குவோம். ஒரு லாட்ஜில் ரூம் பாயாக இருந்தால் லாட்ஜில் ரூம் பாயாக கொடுப்பாங்க. ஸ்கூலில் வாட்ச்மேனாக இருந்தால் ஸ்கூலில் இடம் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல இடம் கொடுத்துருவாங்க. உங்கள் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு? உங்களுடைய மைண்ட் எப்படி இருந்தது? மைண்டு வந்து கஷ்டமான சூழ்நிலை. படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது. வீட்டுக்கு போனோம்னா முன்னால் அந்த நகை வரும், 5 பவுன் நகை வரும். நகை இல்லாமல் போக முடியாது. நகை இல்லாமல் போனால் சின்ன வயசு பிடிச்சி அடித்து போடுவாங்க. அப்போ அதனால் வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே நான் என்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன்.
அப்புறம் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என் கால்படாத மாவட்டமே கிடையாது. ஓ அப்படியா? இதை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. தமிழ்நாடு மட்டும் சொல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இப்படி எல்லா ஊர்லேயுமே ஹோட்டலில் கிளீனர் வேலை எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் குடும்பத்தை போய் பார்க்கணும் அவங்களோட அப்படின்னு நினைக்கலையா நீங்கள்? குடும்பத்தை போய் பார்க்கணும்னா இப்போ ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் சரி எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பொங்கல் தீபாவளி கொண்டாடுவாங்க, குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அழுவேன், அப்பா அம்மா விட்டு வந்துட்டோமே இந்த மாதிரி சின்ன வயசில். ஏன் உங்களுக்கு போய் திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த நகை முன்னால் வந்து நகை வந்து பகையை உருவாக்கிடுச்சு அன்னைக்கு எனக்கு. ஓகே ஓகே. இப்போ என்ன இருந்தாலும் ஒரு 5 பவுன் நகை அன்னைக்கு தொலைச்சிட்டு போனேன். இன்னைக்கு 5 லட்சமாச்சே. இன்னைக்கு எடுத்துகிட்டு போனால் கூட 5.5 லட்சம். 5.5 லட்சத்தை நான் இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் ஏற்றுக்க மாட்டாங்களே. கண்டிப்பாக. என்ன இருந்தாலும் பணங்கிறது முக்கியம். குணத்துக்கு முன்னால் பணம் அது முக்கியங்கிறாங்களே. பட் உங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே ஹோட்டலில் வேலை பார்த்து அப்போ உங்களுடைய கடவுளை பற்றியான மனநிலை எப்படி இருந்துச்சு? கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு அப்படி எதோ யோசிச்சிங்களா? அந்த மாதிரிலாம் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு என்னுடைய இதில் நான் கிறிஸ்து அறியாத குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த இதோட பற்றுதல் எனக்கு ஜாஸ்தி. எப்படி கிறிஸ்துவ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஆண்டவரை பற்றி எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அதான் எனக்கு அந்த டிபி நோய்ங்கிறது இருந்துச்சு. ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது நான் போய் கிண்டல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? இவங்களுக்கெல்லாம் பழப்பு கிடையாது, ஊரை மாற்றுறது அது இதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணார். அப்போயே எனக்கு நம்பிக்கை இல்லை, இது பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமா தெரியல அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுகிறேன்ட்டு. அப்போயும் நான் என்ன நினச்சிட்டேன்னா பணங்கன்னா கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டேன். மீட்டிங்கில் உட்காந்து கிண்டல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம். உங்களுக்கு எதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன். அப்படி ஏதாவது டக்குன்னு அவங்க ப்ரேயர் பண்ணி இப்படி கையை நீட்டினா அவர் நீட்டுறவர் அந்த கண்ணுகிட்ட வர்ற மாதிரி அவரோட விரல் எனக்கு தெரிஞ்சது. ஓ ஆனால் ரொம்ப தூரமாக நிற்கிறீங்க நீங்கள்? நிற்கிறது தூரமாக நிற்கிற ஒரு பெரிய கூட்டம், ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்க அந்த மீட்டிங். சரி சரி சரி. ஸ்டேஜிலேருந்து பேசும்போது அவர் கையை நீட்டி பேசும்போது இங்கே ஒரு சகோதரன் வந்திருக்கார், அவர் மரணத்தோடு போராடுறாரு, மரணம் அவரை துரத்திக்கிட்டு இருக்குது, அவர் இங்கே வந்திருக்காரு, கடவுள் அவருக்கு தொடுறாரு, சுகம் தர்றாருன்னு சொன்னார். ஓ சொல்லும் போது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சா? உங்களுக்கு சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அவர் சொன்னோன்னா எனக்கு அதை அந்த விரலை வந்து தொட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தோம்னா எனக்கு நம்ம தாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு அங்கேருந்து வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை. நான் அப்படியே வந்துட்டேன். அப்புறம் போக என்னுடைய உடம்புல உள்ள மாற்றம் எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. நல்லா குழியாக இருக்கும் உடம்பெல்லாம். ஓ அந்த குழியாக இருக்கிறதா மாறி போச்சு. இப்போ அந்த குழிங்கிறத எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே ஓகே. இந்த கழுத்தெல்லாம் கிட்டத்தட்ட 85 நடந்தது. 85 வருஷம் 86 நடந்த ஒரு விஷயம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சோடனே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்தது. ஓகே. அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் வந்தேன். சரி. கோயம்புத்தூரில் வந்து ஹோட்டலில் கிளீனராக வேலைக்கு வந்தேன். ஓகே. அந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட எனக்கு ஒரு ஹோட்டலில் நான் வேலை செய்யும்போது புளியம்பட்டிங்கிற ஊரில் இந்தியாங்கிற ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அந்த ஹோட்டலில் வேலை செய்யும்போது எனக்கு இரணி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. சரி. அப்போ கூட பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு ஆஸ்பத்திரியில் அனாதன் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ யாரும் கையெழுத்து போடக்கூட ஆள் இல்லை, அனாதன் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி பெரிய ஜிஹெச்சில் போய் பார்த்தா ரஞ்சித்துன்னு பார்த்தா ஆமாம் யாரோ ஒரு அனாதை அட்மிட் பண்ணியிருக்கேன்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மனதளவில் பாதிப்பு இருக்குல்ல? நீங்கள் கூட யாருமே இல்லை, அந்த நேரங்கள் எப்படி இருந்தது? இல்லை, அது நினச்சிட்டு எனக்கு அழுகையே வந்துடும். இப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எல்லா பெட்லேயும் வந்து பார்ப்பாங்க, எல்லா சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, என் பெட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அந்த நகையை எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிற மனசில் ஒரு கவலை வரும். எத்தனையோ நாள் நான் அதை நினச்சி கவலைப்பட்டது உண்டு, இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறது உண்டு. எந்த ஒரு இதனாலும் எனக்கு அது உங்களுக்கு பாதிப்பு. ஆனால் எவ்வளோ சம்பளமெல்லாம் வாங்கினீங்க? எவ்வளோ ஞாபகம் இருக்கா? சம்பளம் ஸ்டார்டிங் எனக்கு 15 ரூபா சம்பளம், மாதம் 15 ரூபா, மாதம் 15 ரூபா சம்பளம். நான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து வேலை செய்யும்போது கூட எனக்கு 90 ரூபா, 210 ரூபா, 250 ரூபா சம்பளத்துக்கு தான் கோயம்புத்தூர்லேயே வேலைக்கு வந்தேன். அப்போயே ஹோட்டலில் கிளீனரு
ரூம் பாய் இந்த மாதிரி வேலைக்கு தான் கோயம்புத்தூர்லேயே வந்தேன். ஓ, கொடுக்குற சம்பளமும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னு கேட்டால் டிப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அந்த மாதிரி டிப்ஸை எதிர்பார்த்துட்ருப்பேன். ஓ, எதிர்பார்த்து. அதனால் இன்றைக்கி வந்து நான் எங்கேயாவது போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினேன்னு சொன்னால் ஓகே, அந்த ஹோட்டலில் என்ன பண்ணுவேன், ரூம் பாய் இருக்காப்பிலையான்னு பார்ப்பேன். ரூம் பாய் இல்லைன்னா தலையணையை தூக்கிட்டு ஒரு 100-200 அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 100-200 தலையணைக்கு அடியில் வச்சு, தம்பி இது உங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ நீங்கள் ரூபாயாக இருக்கிறீங்க, அப்போ எக்ஸ்பெக்டேஷனில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், வர்றவங்ககிட்டலாம் உங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது டிப்ஸ் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புலேயே இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்களே. ஏன்னா நீங்கள் ஒரு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த காலகட்டத்தில் ஹோட்டலில் க்ளீனராக வேலை பார்த்துருக்கீங்க, ரூம் பாயாக இருந்திருக்கீங்க. நிறைய அவமானங்கள். நிறைய இடத்துல ஹோட்டலில் போய் வேலை கேட்கும்போது திட்டி துரத்தி எல்லாம் விட்ருக்காங்க. ஏன்டா சொன்ன அறிவில் வெளியே போடான்னு துரத்தி எல்லாம் விட்ருக்காங்க. ஓகே, ஓகே. நிறைய இடத்துல வேலை கேட்கும்போது வேலை கிடைக்காது. அப்படி வேலைக்கு போனாலும் ஏற்கனவே இருக்கிறவங்க வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிட்டுருப்பாங்க. அதனால தான் நான் எங்கள் கடையில் கூட எடுத்து போட்டிருக்கேன், அவமானத்தை கடந்து போனால் விமானத்தில் பறந்து போகலாம். பட் அந்த அவமானங்களை உங்களால் இப்போ மறக்க முடியாத ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கும் மறக்க முடியலைங்க அப்படின்னு எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அந்த எந்த ஒரு இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா, ஒன்று ஆஸ்பத்திரியில் அனாதையாக கிடந்தது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டால், என் கல்யாணத்துக்கு ஒரு சாரி வாங்க கூட காசு இல்லை. 120 ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு சாரி வாங்கினேன். இன்றைக்கி எந்த ஒரு மனிதனும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் சாரி யாருமே வாங்குறது கிடையாது. ஓகே, ஓகே. அது எங்கள் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட என்னட்ட வழி இல்லாமல் ஒரு சின்ன லட்டு, 1/2 கிளாஸ் டீ, கொஞ்சம் மிச்சர் தான் கொடுத்தேன். சாப்பாடு போட வழியில். வறுமையிலேயே வறுமை, கொடுமையான வறுமை. எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டு. எனக்கு தையக்கூலி தைச்சது இன்ஸ்டால்மெண்ட்டு, இது துணி எடுத்தது இன்ஸ்டால்மெண்ட்டு, எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டு. ஓகே, ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் போது யாருமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் சாரி எடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்காவது இருக்கும். என்கிட்ட சுத்தமாக 0. பத்திரிக்கை அடித்ததுக்கு பிறகு நான் மதுரை வரைக்கும் வேலை தேடிக்கு போனேன். பத்திரிக்கை அடித்ததுக்கு பிறகு. ஓகே, ஓகே, ஓகே. மதுரையில் போய் போகிறேன். எனக்கு அந்த 2 நேரம் சாப்பாட்டு கூட காசு இல்லை. அப்போ கீழே பார்த்தா திடீர்னு ஒரு புது நோட்டு 20 ரூபா கிடந்துச்சு. எடுத்து பாக்கெட்டில் சொருவிட்டேன். சொருவிட்டு எனக்கு ஒரு எண்ணம், சரி நம்மளை மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்க போட்டிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். யாராவது தேடிட்டு வந்தால் கொடுத்துடலாம் சரி அப்படின்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் யாரும் வரல. அப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சம்பளம் ரொம்ப கம்மி. அதை வாங்கிட்டு வந்து பத்திரிக்கை அடித்தாச்சு, கல்யாணம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? ஏன்னா நீங்கள் இப்படி தான் ஃபேமிலியோடு நீங்கள் இல்லை, ஃபுல்லாகவே ரூம் பாய், இந்த ஹோட்டல் கிளீனர் இருக்கு. எப்படி நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க? எப்படி பொண்ணு கிடைச்சது? அதாவது எங்கள் மாமனார் மாமியார் வந்து ஜோம் பண்ணாங்களா. எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் நல்லா இதாக இருந்திருக்காங்க. சரி. அதனால் ஒரு ஃபேமிலியாக போனால் எப்படி ஜமாளிக்கிறது அப்படிங்கிறனால யாராவது ஒரு தனி பையன், யாருமே இல்லாத ஒரு பையன் கிடைச்சா பரவாயில்ல சரி சரி அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் மாமியார் ஜோம் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு பொண்ணு கொடுக்குறக்கு முன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, சரி சரி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காப்புல, அவனுக்கு யாருமே கிடையாது, அந்த பையன் மட்டும்தான் இருக்காப்புல, ஹோட்டல் வச்சுருக்கலாம், மெஸ்ஸு ஓனர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மெஸ்ஸு ஓனர் வந்து வேலை தேடிட்டாங்க. மெஸ்ஸு ஓனர் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த பாட்டிக்கு தெரியாது. சரி 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 இவங்க நம்பிட்டாங்க. ஃபுல்லாக அப்பாவை நம்பி தான் இருந்தோம். சரி. அப்போ இருக்கிறப்ப அப்போ இவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் எங்கிட்ட அப்பா எதுவுமே சொல்லலை. அப்புறம் சரின்னு இன்விடேஷனில் அடிக்க கொடுக்க போனாங்க. அடித்து பாசிட்டு ப்ரேயர் பண்ண போகிறப்ப ஒரு லெட்ரு வந்தது. அப்போ தான் லெட்ரு வந்தது, இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம், அந்த பையன் மோசம் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டாங்க. சாட்சி சொல்லியிருக்காரு சர்ச்சில். சரி. இவர் ஃபஸ்ட்டு ரசிக்கப்படாத முன்னால் தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு லெட்டர் மூலிமா அனுப்பிட்டாங்க. லெட்டர் பிரிச்சோன்னா இப்போ இந்த மாதிரி இருந்தது. அப்போது யாருக்கிட்டையுமே சொல்லலை. எங்கள்கிட்ட கல்யாணம் ஆகி கூட எங்கள்கிட்டலாம் சொல்லவே இல்லை இந்த மாதிரி லெட்ரு வந்ததுன்னு. அப்போ ப்ரேயரில் தான் இருந்தாங்க. அப்புறம் பொண்ணை எங்கள் மாமனார் கத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் பொண்ணை கொடுத்தாரு. ப்ரேயரில் வச்சுங்கிறப்போ அப்பாவுக்கு வந்து ஓகேன்னு பட்டுது. அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்குள்ளே ரிலேட்டிவ் யாருமே இல்லை கூட பிறந்தவங்க. அதனால் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஊரை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஏன்னா யாருமே இல்லை,
அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எங்கள் பையன் பிறந்தா சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் எங்கள் பையனையும் கொண்டுட்டு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் விட்டு அப்பயே எங்கள் மாமியார்கிட்ட 500 ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டு ஓடிட்டேன். ஐயோ, எங்கள் மாமியார்கிட்டே 500 ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் எப்படி அது, அதாவது நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க இல்லை, ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்கல்ல, அந்த எப்போ ஞானஸ்தானம் பெற்று ஒரு இல்லாமல் கேரக்டர் மாறிச்சா இல்லை எப்போ ஞானஸ்தானம் வாங்கினீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்களா ஞானஸ்தானம் வந்து? இல்லை, அது இருந்தாலும் கூட எனக்கு அந்த மெச்சூரிட்டி வளரல. அந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்குன்னு இந்த மாதிரிங்கிறது வளரல. அதுக்கு பிறகு போக போக தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன், ஒவ்வொன்றா இது பண்ணீங்க. ஆமாம். பட் ஆனால் திருமணம் அப்படி பண்ணி வைக்கிறாங்க, குழந்தை பிறந்து ஓடிட்டு இதாகிட்டீங்களா? 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டீங்க. சொந்தக்காரங்களாம் சொன்னாங்கல்ல, அப்புறம் அதை நிறைவேற்றணும்ல. நம்ம விட்டு போட்டு ஓடிட்டா என்ன பண்ணுறீங்க? இல்லை, உங்களோட கேரக்டர் ஒரு டிசிப்ளினாக இருக்குல்ல, ஸோ அப்போயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி விட்டு போகிறோமே அப்படிலாம் ஒரு தோணலையா? இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து கை வந்த கலம் மாதிரி சொல்லி சொல்லலாம். ஓகே, விட்டுட்டு ஓடுறதுங்கிறது அது அப்படியே பழக்கம் மாதிரி அப்படி மைண்டில். சந்தர்ப்ப சூழ்நிலையே நான் கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சு போச்சு. அப்போ நான் புளியம்பட்டியிலேருந்து ரொம்ப கடன் ஆகி போச்சு. கல்யாணம் பண்ண போட்டேன். ஆமாம், கல்யாணம் ஆன புதுசில். சரி. அப்போ அங்கே வந்து ஒரு வண்டியில் போண்டா வடை வச்சு தேங்காய் பால் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். திருமணம் பண்ணி கொஞ்ச நாளில் தெரிஞ்சிருக்கும்ல, 10 டேஸ்லேயே கடன்காரங்களாம் வந்துட்டே இருக்காங்க. இவர் யார்கிட்டயும் பத்திரம் வாங்கி அதுக்கு பணம் கட்டாமல் இருந்தாங்க. அப்புறம் வந்து லைனாக ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், தப்பாக பண்ணிட்டோமோ அப்படிங்கிற இது இருந்தது. ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தோன்னே அடுத்த நாள் ஓப்பனிங்கு. இன்னைக்கு எல்லாமே அதுக்கு நாளைக்குள்ள இதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹோட்டல் கடை. நாளைக்கு ஓப்பனிங்கு. நாளைக்கு ஓப்பனிங்கு. இன்னைக்கு இது பண்ணல. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகிறேன் வரேன், அந்த மாதிரியே இருந்தது. என் மனசே எனக்கு இது பண்ணல. அவர் திருப்பி சரி நீ போ அப்படின்னா நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் இவர் வராரு. இங்கே வந்து ஒரு 500 ரூபா வாங்கி கொடு அம்மாட்ட, இப்போ இது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்ட்டு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததா தெரியும். அதுக்கப்புறம் அப்போ தான் போனல இல்லைங்களே. அப்போ வாங்கி கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. எங்கே போனார் என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த மாமியார்கிட்ட இருந்து 500 ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி நான் ஆந்திராவுக்கு ஓடிட்டேன். ஆந்திராவுக்கு, கேஜிஎஃப்க்கு. ஆந்திராவிலேருந்து கேரளா கேஜிஎஃப்க்கு வேலைக்கு போவேன். சரி. குப்பத்துலேருந்து கேஜிஎஃப்க்கு வேலைக்கு போவேன். சரி. அங்கே போய் ஒரு டீ கடையில் வேலை செய்வேன். அங்கே போண்டா வடை பச்சி போட்டு நைட்டு அதே இதில் வந்து 4க்கு 8 ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் வந்து என்ன பண்ணிடுவேன், உள்ள வடை சட்டியை திருப்பி வச்சு உள்ளே போய் படுத்துக்குவேன். காலையில் பெட்டியிலேருந்து வெளியே வருவேன். தங்குறதுக்கு இடம் கிடையாது. நல்ல பெரிய பெட்டி, எனக்கு நல்ல சௌகரியமான பெட்டி. அதனால் போய் அதை தலையணிக்கு மேலே வடை சட்டிக்கு மேலே சாக்கை போட்டு தூங்கிட்டு காலையில் வெளியில் வருவேன். அதுக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு நாடோடி மாதிரி வாழ்ந்துருக்கீங்க, நாடோடி வாழ்க்கை மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ குழந்தைய பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், அப்படி எண்ணம்லாம் வரலையா உங்களுக்கு? இருக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலை. சூசைடே பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணமாக ஆகி போச்சு எனக்கு. இருக்கிறத விட சூசைட் பண்ணிக்கலாம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவேளை சூசைட் பண்ணிட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு கிறிஸ்தவன் ஊர் பூரா கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டான்னு சொன்னால் அப்போ என்ன ஆகுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு பைபிள் வசனம் இருக்கு. அப்போ அவன் யாரை திட்டுறான்னு கேட்டால் இயேசு கிறிஸ்த திட்டுறான், என்ன திட்டல. அப்போ நம்மளால் ஆண்டவருக்கு வந்து அந்த கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறனால நான் அந்த ஊருக்கு. பட் ஆனால் அந்த டைம் ஊரை விட்டு போனீங்கல்ல, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 500 ரூபா ஏமாற்றிட்டு போய் அப்போயும் கடன் ஆகிட்டீங்கன்னா நிறைய கடன் இருந்துச்சு உங்களுக்கு? அப்பயே கடன் இருந்துச்சு. கடன் கட்ட முடியாதனால தான் ஊரை விட்டே போனோம். ஆனால் வேலை தானே பார்க்குறீங்க, எப்படி கடன் இவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? தொழில் எதுவும் பண்ணீங்களா? வேலையில் போது ஆசீர்வாதம் இல்லையே. வேலை செஞ்சாலும் அப்பயும் கடை வச்சுருந்தேன், போண்டா வடை பச்சி டீ கடை வச்சுருந்தேன். அப்பயும் பார்த்தா என்ன பண்ணி பார்த்தாலும் ஜீரோ தான், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் அப்படி உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நீங்கள் ஊரை விட்டுலாம் இப்போ நிறைய டைம் அப்படி அதுக்கு ரொட்டீனாக பண்ணுறீங்க. அப்படி போயிருக்கும்போது எங்கள் பையனை பற்றி அதிகமாக நினச்சி பார்ப்பேன். குழந்தைய விட்டு வந்துட்டோம், குழந்தைய வச்சுட்டு மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அப்படிங்கிறது மனசில் ஒரு கவலை இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாகி போயிடுது இல்லைங்க. அவங்கள விட்டு போனாலே என்னால் வர முடியல. எத்தனை வருஷம் அப்படி இருந்தீங்க? ஒரு வருஷம். ஒரு வருஷம் அப்படி இருந்தீங்க. ஒரு வருஷம். அப்போ உங்களுடைய மனைவியுடைய மனநிலை ரொம்ப இதாக இருந்துருக்கும்ல? ஆமாம், சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அன்றைக்கே அவன் மூஞ்ச பார்த்தா தெரிய வேண்டாமா,
நான் சொன்ன விட்டுட்டு ஓடிடுவான்னு நீங்கள் கேட்டிங்களான்னு எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. ஏன் இன்னும் போகல, அது அந்த மாதிரி கேட்டுருவாங்க. நான் இங்கே இருக்கேன் இன்னும் போகல அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தர் கேட்கறப்ப நம்ம ரொம்பவுமே. ஆனால் அந்த நேரம் எப்படி இதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்துருப்பீங்க. எப்படி தாங்கிக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வேற. அன்னைக்கெல்லாம் எப்படி நீங்கள் அதை கடந்து போனீங்க அந்த நாட்களை? அது காட்ஸ் கிரேஸ் தான். ப்ரேயரில் தான் நான் எல்லாமே ப்ரேயரில் தான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக வருவாங்க ஒரு நாள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு வருஷம் அப்படி காத்துருந்தீங்க? நம்பிக்கை இருந்தது. வீட்டில் அம்மா அப்பா வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஆமாம் தெரியல. அது வந்து திருப்பி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு என் மச்சினை வந்து கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொன்னாங்க வீட்டில் பார்க்கும்போது? என்ன சொன்னாங்க? வந்தவுடனே எல்லாமே ஒரே ஆளுக தான், ஒரே கண்ணீர் தான். ரொம்ப ஃபீல் பண்ணணும். அது அந்த நேரத்தில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபீல் பண்ணணும். அப்புறம் எங்கே போனேன் அப்புறம் அவரை சொன்னார். நான் இந்த மாதிரி நான் விட்டுட்டு போகணுன்னால இல்லை, கடன் ரொம்ப கடன் ஆயிடுச்சு. கடன் மூலியமாக தான் போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, கடுகு, மிளகு, ஜீரகம்னா இதெல்லாம் வாங்கி வீட்டில் பார்சல் பண்ணி சைக்கிளில் வச்சு, சைக்கிளில் கூட ஓட்ட தெரியாது எனக்கு சரியா, அந்த சைக்கிளில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஹவுசிங் யூனிட்டாக விற்கிறது. சரி. அப்போ எனக்கு இந்த சத்தம் போட்டெலாம் விற்க தெரியாது. அப்போ யாராவது ஒரு 4 லேடிஸ் உட்காந்துருந்தானா அங்கே போய் கேட்பா, அக்கா கடுகு மிளகு ஜீரகத்துக்கு வேணுமா? அப்படி வேண்டாப்பா அப்படிம்பாங்க. அக்கா உங்கள் தம்பி வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களக்கா, உங்கள் தம்பியாக நினச்சி ஒவ்வொரு பாக்கெட் வாங்குங்கக்கா அப்படிமே. நான் பேசுகிற கொஞ்சம் சக்கரை மாதிரி பேசுவேன். அப்போ அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாமே அதை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த பையன் பார்த்தா நல்லா பேசுகிறாப்புல, நல்ல பையனை பாவமாக இருக்குது வாங்கன்னா அப்படி வாங்கி வாங்கி அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சு. அப்படியா? இந்த வீடாக மளிகை ஜாமான் இதெல்லாம் கொண்டு கொடுக்குறது. நான் கஷ்டப்படுவேன், ஐடியா கிடையாது, சரியான ஒரு ஐடியா கிடையாது. இது இப்படி செஞ்சு இப்படி விற்று இப்படி பண்ணால் இதாக இருக்குமே, ஏதோ ஒரு கணக்கில் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது. ஸோ அந்த நேரத்தில் அந்த டைமில் கேட்குறேன், அந்த வித்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த டைம்லலாம் எப்படி கடவுள் நம்பிக்கை? ஏன்னா ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய கனெக்டிவிட்டி? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆண்டவருக்குமான உறவு? எப்படி இருந்துச்சு? அப்பயும் எந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் விட நான் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன். நான் ஹோட்டலில் வேலை செய்யும்போது, இந்த அலங்கார ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த ஹோட்டலில் வேலை செய்யும்போது கிட்டத்தட்ட 20-30 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மௌனமாக ஜெபம் பண்ணுவேன். கத்தரை தேடுகிற ஆத்மா செழிக்கும்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, கத்தரை ஆசீர்வதிச்சே தீருவாருங்கிற நம்பிக்கை, அந்த ஹோப் இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தது, ஏதோ ஒரு நாளைக்கு ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சைக்கிள்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் அது நல்லா டெவலப் ஆகுதா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில்? அப்படி அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது சிஎஸ்ஐ ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் இருந்தார், ஞானக்கடாட்சம். ஓகே ஓகே. அவர் வந்து எனக்கு ஒரு கேட்ரிங்கை அங்கே ஸ்கூலில் உள்ள கேண்டீனை கொடுத்தாரு. 1-2 ஆர்டர் நான் அங்கே கேட்ரிங் பண்ணியிருந்தேன். சரி. அது அவருக்கு பிடிச்சி போய் அங்கே கூப்பிட்டு எனக்கு ஒரு கேண்டீன் கொடுத்தாங்க. அந்த கேண்டீன் வச்சு அப்படி இப்படியே நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே ஸ்கூலில் கேண்டீனு சிஎஸ்ஐ பாய்ஸு, கேர்ள்ஸு, மெட்ரிகுலேஷன், ப்ரெசன்டேஷன், இப்படி ஒரு 6-7 இதில் கேண்டீன் வச்சு. அன்னைக்கெல்லாம் லாபம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி. அப்படி வச்சு நடத்தினா அப்போ அப்படியே வந்து சின்ன சின்ன ஆர்டர் கேட்ரிங் கொடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது கேட்ரிங், இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. நானே கொண்டுட்டு போய் நானே சர்வீஸ் பண்ணி நானே க்ளீன் பண்ணி. ஸ்டார்டிங்கில் அந்த பால் ஒரு 50 லிட்டர் பால் இருக்கும், இப்படி கீழே இறக்கி வைக்கிறப்ப அப்படியே கையில் விழுந்துருச்சு. அப்பா கை கால் அப்படியே ஊற்றிடுச்சு. அப்புறம் உடனே அப்புறம் அவரு தான் இறக்குனாரு, அப்படியே கை காலில் ஊற்றிடுச்சு. சிஎஸ்ஐ கேண்டீன் எடுத்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு லாபகரமாக இருந்தது? அதாங்க, உங்களுக்கு எந்த தொழிலுமே நஷ்டமும் இருந்துச்சு, நீங்கள் லாபகரமாக அது என்னமோ நான் செஞ்சது பூரா பைலர்லேயே தான் போச்சு. அது வேலை செய்வீங்க? அப்படியா? வேலை செய்வீங்க, உங்களுக்கு லாபம். பிஸ்னஸ் பண்ணுவோம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் ஆகும், பிஸ்னஸ் நல்லா ஆகும். பெட்டி கடை வச்சுருந்தோம், வண்டியில் கடை போட்டிருந்தோம், எதுவுமே லாபமாக எதுவுமே கிடையாது. லாபமே வரல. நல்லா வேலை பார்த்துருக்கீங்க, பட் ஒரு லாபம். ஆமாம், இல்லை இல்லை. அப்போ சரி ஒரு கடை பார்க்கலாம். அப்புறம் ஒரு பையனை வேலைக்கு வச்சுட்டு அவங்ககிட்ட பப்ஸு இதெல்லாம் கடன் வாங்கி தான், அந்த காசுமே கடன் வாங்கி அப்பாட்ட வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒரு பப்ஸுக்கு இது வாங்கி போட்டு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு போடுறப்ப அந்த பையன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான், அவன் சேல் பண்ணாமல் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவான். அவன் மரத்துக்கடியில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கொண்டு வந்துடுவான். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்.
அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன வருமானம் வரும், அது வேற பசங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த காசை. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்கல்ல ஸ்கூலில், 2 பிள்ளைங்களா உங்களுக்கு? பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இல்லை? பையன் ஒரு பொண்ணு. அவங்கள வளர்க்குறதுக்குலாம் எவ்வளோ சிரமமாக இருந்தது? எங்கள் பையன் படிக்கும்போது ஸ்கூலில் நிறைய நாள் வெளியில் நிறுத்திடுவாங்க. இந்த ஃபீஸ் கட்டாதவங்கள வெளியே நிற்க வைப்பாங்க அசம்பிளியில். அதில் நின்றுருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி நான் சொல்லி அந்த மாதிரி நிறையா வாட்டி நின்றுருக்கேன். ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு டைம் இல்லை, நிறையா வாட்டி நின்றுருக்கேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு டைம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சாய்பாபா காலனிலையோ எங்கேயோ ஆர்எஸ்புரம்லையோ இந்த ரோட்டில் வந்து துணியெல்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. ஒரு டைம் அதில் வந்து எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்குறதுக்கு வந்து அதுக்கே காசு இல்லை. 20 ரூபான்னு ஒரு டவுசர் விற்கிறாங்க. 20 ரூபாய்க்கு ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. சரி. அப்போ கிறிஸ்மஸ்க்கு நான் போய் எங்கள் பையனுக்கு ஒரு டவுசராவது வாங்கி கொடுக்கலாம், ஒரு அப்பா ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு டவுசராவது வாங்கி கொடுக்கலான்னு போய் நிற்கிறேன். பாக்கெட்டில் பார்க்குறேன் 15 ரூபா இருக்குது. அப்போ அந்த 15 ரூபாயை எடுத்துகிட்டு நான் அழுதேன். ஒரு பையனுக்கு வந்து ஒரு அப்பாவாக ஒரு டவுசர் கூட வாங்கி கொடுக்க முடியலையே 20 ரூபா கொடுத்து அப்படின்னா, அந்த இடத்துல நின்றுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் எந்த ஒரு நோம்பிக்குமே புது ட்ரெஸ் போடுறல, கிறிஸ்மஸாக நியூ இயராக ஈஸ்டரா எதுக்குமே புது ட்ரெஸ் போடுறல அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்களே, ஒரு பணம் கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க. ஸோ அந்த நேரம் வந்து உங்களுடைய இது எப்படி போச்சு? அதாவது உங்களுடைய லைஃப், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துச்சா? உங்கள் மனைவி, உங்களுக்கான உறவுகள்லாம் எப்படி இருந்தது? அது ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்த போலும் சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே. கவலைங்கிறதுக்கு வழி இல்லை, சந்தோஷமாகவே இருந்தோம். ஓகே. ஒரே நம்பிக்கை தான், கடவுளை என்னை ஆசீர்வதிச்சு தீர்பாருங்கிற என்னுடைய நம்பிக்கை வீண் போகல. அந்த ஒரு நம்பிக்கை. குடும்பம் ஃபேமிலியில் எப்படி இருந்தீங்க? உங்கள் கணவன் மனைவிக்கான உறவு எப்படி இருந்தது? அதெல்லாம் அவங்க மனைவி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா? உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அதான் சொல்கிறேன், மாவு மில்லுக்கு வேலைக்கு போனாங்க. அவங்க 35 ரூபா சம்பளம் வாங்கி 5 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க மாவு மில்லுக்கு வேலைக்கு போவாங்க. போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரும்போது பார்த்தா உடம்பு பூரா மாவாக இருக்கும். 2007 வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒரு இது இல்லை. 2000க்கு மேலே கடவுள் நல்லா ஆசீர்வதிச்சார். 2007க்கு மேலே? ஆமாம். ஓ, அது வரைக்கும் நீங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பண்ணிகிட்டே இருக்கேன், அப்படியே போயிட்டே தான் இருக்குது. 2007க்கு பிறகு தான் அப்புறம் ஒரு பெரிய பிளஸிங். அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த யாராவது மேரேஜ்னா கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுப்பேன். இந்த மேரேஜுக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுப்பேன். சரி. அப்போ அந்த ஜாமான் வாங்கி கொடுக்குறக்கு முன்னையே அந்த வசனத்தை போட்டேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் கம்சன் அடிப்பேன். ஓ, அப்படியா? கம்சன் அடிப்பேன். அப்போ ரொம்ப நாள் கிடையாது, குறுகிய நாள். அப்போ ஒன்றா ஆண்டவரே என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி, ஏண்டா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், இதான் உண்மையா அப்படின்ட்டு. அப்புறம் போக 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 என்னுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இப்போ கார்ப்பரேஷனில் ஒருத்தர் இருக்கார். அவர் பொண்ணு மேரேஜ் நினச்சி பொண்ணு மேரேஜுக்கு 2,35,000 ரூபா நான் கம்மியாக வாங்கினேன். ஏன்னு கேட்டால் நானே ஒரு 300 பேருக்கு கம்மி பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டால் நம்ம அடுத்தவங்க காசு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம காசு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும். அடுத்தவங்க காசு நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறனால அவங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அதனால் வந்து என்னுடைய எல்லா இதுலேயும் போட்டு வச்சுருப்பேன். ஃபோனில் கூட அதான் போட்டு வச்சுருப்பேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு தான் ஃபோனில் கூட போட்டு வச்சுருப்பேன் நான். ஸோ அப்போ இருந்து இந்த வசனம் உங்களை ஸ்ட்ராங்காகவே பதிய ஆரம்பிச்சு. அந்த வசனம் என்ன ஸ்ட்ராங் ஆச்சு. அது இல்லாமல் எதுவுமே இருக்காது. வெஸ்டிங் கார்டாக எதை எடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி அப்படி. பட் ஆனால் இப்படியே உங்கள் லைஃப் போதில்லை, இப்படியே இவ்வளோ தூரம் வர்றீங்க. அந்த 2007 தான் உங்களுக்கு சேஞ்சுன்னு சொன்னீங்க. ஃபினான்ஷியலி ஒரு ஆசீர்வாதம்னா 2007 தான். என்ன நடந்துச்சு 2007க்கு அப்புறம்? என்ன நடந்துச்சு? 2007 வந்து நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு வசனம் வந்துச்சு, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாருன்ட்டு. அப்போ எனக்கு அந்த வருஷத்தில் நம்மளுக்கு வருஷம் அந்த வாக்குத்தத்தை வாங்குறதுல பெரிய நம்பிக்கையாக இருப்போம்ல. அப்போ எனக்கு இந்த வருஷம் கடவுளை என்ன ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ என்னுடைய பிஸ்னஸில் நல்ல அப்போ அப்படியே வர எனக்கு அதில் முக்கியமானது நீங்கள் தசமபாகம் சொன்னாச்சு. தசமபாகம் அதில் உண்மையாக இருக்கணும்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஓகே. அப்போ நீ கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு இருக்குது. ஸோ இப்போ 2007 தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க, கொடுக்க ஆரம்பித்தேன். சரி. அந்த கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். இன்னைக்கு சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது,
எல்லா வழியிலும் எல்லாமே நீங்கள் தசம்பாகம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நடந்தது. ஆமா. அதே என்னுடைய ஒய்ஃப் ஒரு காரணம். அதுக்காக தான் மனைவி. அவங்க மனைவிங்கிறது வெற்றி. சரி. அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து 2008 நிர்வாகத்துக்கு வந்தாங்க. சரி சரி. அது வரைக்கும் நான் ஆளை வச்சு தான் பார்த்துட்டது. அப்போ எல்லாம் எனக்கு ஒன்றும் இது இல்லை. 2008 தான் என்னுடைய மனைவி இங்கே ஓப்பன் பண்ணது. 10/10/2008. ஒரு 2007-8 அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரி எந்த வருமானம் வந்தாலும் நம்ம தசம்பாகம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ அந்த தசம்பாகம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்தது. ஓ அப்படியா? அப்போல்லாம் வந்தது. அதுக்கு மேலே தசம்பாகம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆர்டர்ஸே வந்தது. நிறைய 500 1000 அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 200 100 150 50 அப்படி வந்துட்டு இருந்துச்சு. சரி சரி. அப்போ 2007 மேலே ஆர்டர் வரப்போ நாங்கள் தசம்பாகம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு காணிக்கை எடுத்து வச்சிருவோம். காணிக்கை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய பெரிய மேரேஜ். நீங்களும் நிர்வாகத்துக்குள்ள அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் நல்லாச்சு, டெவலப் ஆயிடுச்சு. பையனை 2 டிகிரி ஃபாரின்ல படிக்க வச்சேன். இது வந்து பியூர் காட்ஸ் கிரேஸ் தான். நான்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது. ஓகே. நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போவேன்னு. அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்எம்ல போய் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். சரி சரி. ஸோ அங்கே படித்தது வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் இன்னொரு சிங்கப்பூரில் போய் ஒரு MBA ஒன்று முடித்தேன். திருப்பியும் எஸ்ஆர்எம் ஹோட்டல்லே வந்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. திருப்பி ஒர்க் பண்ணிவிட்டு கேட்ரிங் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணலாம், பிஸ்னஸ் உள்ளே வரலாங்கும் போகும்போது எனக்கு அடிஷ்னலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் படித்தா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அகைன் எங்கே படிக்கலாங்கும் போது அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கடவுளுடைய இப்போ நிறைய பேர் உழைக்கிறாங்க, முன்னேறதுக்கான வழிகள்லாம் பார்க்குறாங்க. பட் எல்லாருமே ஒரு உச்சத்துக்கு போகிறதில்ல. ஸோ அப்பாவுடைய வளர்ச்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை ஒருத்தவங்க பார்த்தா இவன் வந்து கிறிஸ்தவனான்னு கேட்கக்கூடாது, கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படிதான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்மளை அப்படிதான் ஒரு மரியாதையோடு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட நடத்தை இருக்கணும்னு சொல்லி நிறையா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்குது. ஆமா. அப்புறம் அவனோட கல்யாண காரியம் இப்போ பையனும் என்னோட இருக்காப்புல. பையன் வந்து அவர் ஹோட்டலில் வச்சு 2 ஹோட்டல் வச்சு அவர் பார்த்துக்கிறார். 2-3 ஹோட்டல் இருக்கு. 2 ஹோட்டல் இருக்கு. இன்னும் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோம். கேட்ரிங் நல்லா போயிட்டு இருக்குது. மருமக ஒரு கேட்ரிங்கை பார்த்துக்கிறா. நீங்கள் ஒரு மருமகளா இப்போ நிறைய இப்போ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு திருமணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட பழகுற விதம் இல்லை, டாடி வந்து ஆக்சுவலி ரொம்ப ஜாலி டைப் தான். நிறைய டைம் அவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணனாலும் இருக்கிற டைம் வந்து நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பார். அவர் வந்து ஒரு டாட்டர்ன்லா மாதிரியே ட்ரீட் பண்ணதில்லை இது வரைக்குமே. என்னோட சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவரும் என்னையும் ஒரே மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். அதனால தான் அப்பத்துலேருந்தே நான் அவர் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் டாடி கூப்பிட்றீங்க, டாடி அவங்க அப்பாவான்னு கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலி எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் எல்லாரும் டாடி மம்மின்னு கூப்பிட்டு நானும் அப்படியே கூப்பிட்டு அவர் ஒரு நாளும் வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணது இல்லை. என்ன அவங்க கல்யாணத்தப்ப சொன்னாங்க ஒரு 5 பேர் வச்சு தான் திருமணம் பண்ணோம். ஆனால் என் பையன் கல்யாணத்தில் ஒரு 9,000 கிட்ட வந்தாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு பெரிய டெஸ்டிமனி தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஆண்டவர் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அது அவ்வளோ பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக அது வந்து நடந்துருச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ பேர் மெயினாக அதில் என்ன நாங்கள் பார்க்குறோன்னா, இவ்வளோ பேர் வந்து டாடி வந்து சம்பாதிச்சிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன்னா, அவ்வளோ பேர் வந்து கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியாக வந்தாங்க எங்கள் கல்யாணத்துக்கு. ஸோ பிஸ்னஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாம் சொல்லியிருக்காங்க? டாடி நிறைய சொல்லுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி பேசி அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பேசும்போது அவங்களுக்கு நம்ம ஆர்டர்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் இப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் அணுகுமுறை எப்படி அவங்களோட பழகணும், கஸ்டமர் ரூடாக பேசக்கூடாது, ஜென்டலாக பேசணும், அவங்களே ஏதாவது தப்பு சொன்னாலும் இந்த மாதிரி பேசி பழகணும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, அதை பொறுமையாக சொல்லி இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க காம் ஆயிடுவாங்க. அதெல்லாம் நிறைய சொல்லுவார், நிறைய டிப்ஸ் சொல்லுவார். ஒய்ஃபு இங்கே பார்த்துக்கிறாங்க, இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது பூரா அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கா, பொண்ணு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அமெரிக்காவிலே உங்கள் பையனை படிக்க வச்சுருக்கீங்களா? ஒரு காலத்தில் உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் வாங்க காசுல நீங்கள் 20 ரூபா
ஆனால் அவர் அமெரிக்கா கொண்டு போய் படிக்க அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கு. ட்ரெஸ் வாங்க காசு எல்லாம் ஸ்கூலில் வெளியில் நிறுத்தி வச்சிருவாங்க, ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு. இன்னைக்கு அமெரிக்காவில் போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் கடவுள் அந்த அளவுக்கு யோபுல ஒரு வசனம் இருக்கு, நீ கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்வன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து கிரகிக்க முடியாத ஒரு அதிசயம்லாம் எனக்கே ஆச்சரியம், எப்படி நம்ம இப்படி வர முடிந்தது, எப்படி வந்தோம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு வந்து நீங்கள் ரஞ்சித் பிளஸிங் கேட்டீங்க, தெரியாத ஆட்களே இல்லை, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. இப்படி இருந்து பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா நம்பவே இல்லை இவர் திரும்பி வருவான்னு நம்பவே இல்லை அப்படின்னு ரிலேஷன் எல்லாம் சொன்னாங்க. அவர் எங்க வர போறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு உங்க சொந்த இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, ஆள் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஒர்க்கு தானே, நான் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கடுமையாக உழைச்சி இப்படி வந்திருக்கிறீங்க. 5 மணி நேரம் தான் தூங்குவேன். நைட் படுக்கிறதே ஒரு 12 மணி 1 மணி ஆகிடும். ஏன்னு கேட்டால் நைட்டு போய் மொட்டை மாடியில் ஒரு 1 ஹவர் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஏன்னு கேட்டால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை தேடுகிற ஆத்மா செழிக்கும்னு இருக்கு. அப்போ கர்த்தரை தேடினா தான் செழிப்பு இருக்கும். அப்போ அந்த 1 ஹவர் ஜெபம் பண்ணும்போது எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். தேசத்து தலைவர்களுக்காக, பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, முதலமைச்சருக்காக, எல்லா தலைவர், எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, மேயரு, இப்படி என்னென்ன தலைவர்கள், ஏழப்பட்ட மக்கள், துப்புரவு பணியாளர்கள். இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் 4 நாளைக்கு வரலன்னா நாடே நாரி போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணோம். நடந்து நான் வாக் பண்ணும்போது திடீர்னு மேலே ஒரு ஃப்ளைட் போகும், அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லாம் பாதுகாப்பாக போய் சேரணும், இதை ஓட்டுறவங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த ஃப்ளைட் வர உடந்தையாக இருந்தவங்களை ஆசீர்வதிக்கணும். யாரோ ஒரு சகோதரன், நம்ம சகோதரன் தான், அது யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு மனிதன். அப்போ அந்த மனிதனுக்கு ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு மனிதன்லேருந்து உருவானது தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய உலகம். இப்போ ஏதோ ஒரு வழியில் ஒரு லிங்க். அப்போ ஜெபம் பண்ணுவேன். மனித நேயம் 2வது, மனித நேயம் ஃபஸ்ட்டு, மனித நேயம் 2வது. ஆனால் எப்படி இந்த கேரக்டரை டெவலப் பண்ணீங்க? எப்படி நம்ம உள்ள குணத்தை மாற்றணும் அப்படி பண்ணீங்களா? இது என்ன மாதிரி உங்களுடைய? இல்லை, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு, அதாவது நான் கொஞ்சம் பேசினா கூட யார்கிட்டையும் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுவேன். ஓ அப்படியா? ஒருத்தர் ஃபோன் பண்ணால் யார் என்ன சொல்லுங்கள் அப்படி தான், பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆமாம். அப்போ ஒரு நாள் நான் பைபிள் வாசிக்கும் போது ஒரு வசனம் இருக்குது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருப்பதாகன்னு இருக்கு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தை. அப்போ நம்ம சாந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். யாரும் ஃபோன் பண்ணால் மெதுவாக, சாப்பிட்டா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன வேணுங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி விசாரித்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னே என்ன ஏதுன்னு பேசுனது. சரி. அப்போ இந்த வசனம் வந்து ஒவ்வொரு வசனமும் என்னை மாற்றினுச்சு. ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு வந்து புளியம்பட்டிங்கிற ஊர், புளியம்பட்டி, பாண்டிச்சேரி, இப்படி நிறைய இடத்துல சின்ன சின்ன வேலை செஞ்ச இடத்துல இந்த கடன் வாங்கினா கொடுக்காம ஒடியாந்துருது. சரி சரி. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அதெல்லாம் தேடி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். 20-25 வருஷம் கனரா பேங்க். அந்த கனரா பேங்க்கில் போய் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு, அது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. அதை கனரா பேங்க்கில் கொண்டு 25 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தேன். பாண்டிச்சேரியில் கொண்டு கொடுத்தேன், புளியம்பட்டியில் கொண்டு கொடுத்தேன், ஒரு பெட்டி கடையில், லுங்கி கடையில், இப்படி எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் சின்ன வயசில் நான் ஒரு பாட்டியோட பணத்தை ஒரு 37 ரூபா 50 காசை திருடிட்டேன். சரி. 37 ரூபா 50 காசை பாட்டியோட பணத்தை திருடிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இந்த பாட்டியோட இது மட்டும் எனக்கு செட்டில் ஆகலை. ஓகே. அப்போ எனக்கு அந்த பாட்டியோட இது எப்படியாவது கொடுத்தணும்னு ட்ரை பண்ண கிடைக்கல. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் சிலோன்லேருந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சரி. அப்போ நான் கேட்டேன், அவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இந்த விஷயத்த சொல்ல, அவங்களாம் இறந்துட்டாங்க, அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி. அப்புறம் பசங்களை கேட்டு அப்புறம் சிலோன் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வர சொல்லி, இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட பணத்தை 37 ரூபா 50 காசை நான் சின்ன வயசில் திருடிட்டேன், என்னுடைய அறியாமையில் நான் திருடிட்டேன், இப்போ அதை உங்களுக்கு கொடுத்துடலான்னு வந்தேன்னு சொல்லிவிட்டு 4 பேர் ஆளுக்கு 70 ரூபா துணியெல்லாம் சேர்த்து 3 லட்ச ரூபா வர்ற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ அது ஓகே. ஸோ அது ஆமாம், நீங்கள் பண்ணது எல்லா சேனல்லையும் வந்துச்சு, அது சன் டிவிலேருந்து எல்லாத்துலேயும் அதை போட்டிருந்தாங்க. பிபிசியில் வந்து பிறந்த ஊருக்கே போயிட்டாங்க, பிபிசி, சன் டிவி. ஸோ இப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு போயிட்டாங்க. பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்க, அது நிறைய அந்த ஜென்ரேஷனே அழிஞ்சிட்டாங்க.
இப்போ திருப்பி கொடுக்கணுன்றது வந்து உங்களுக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக ஒரு இது. ஆமாம் ஆமாம், எனக்கு பைபிள் வசனத்தை படித்தா சொந்தமாக்கி கொள்ளணும், சொந்தமாக்கி கொள்ளணும். படிச்சுட்டு சும்மா விட்டா அது கிறிஸ்தவ ஜீவியமே இல்லை. ஒரு நாள் ஒரு 3 குழந்தைகளை வச்சு ஒருத்தர் நிற்கிறாரு. என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் பெட்ரோல் இல்லை அப்படின்னாரு. அவங்க ஸ்கூலுக்கு போனேன், எக்ஸாம் டைமு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் 2 வீலருக்கே ஒரு காலகட்டத்தில் டிரைவர் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். 2 வீலர் ஓட்ட தெரியும். சரி. அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், அந்த வண்டியில் உள்ள டீப்பை எடுத்து விட்டு ஒரு கேரி பேக் அனுப்பிச்சு எடுத்து அதை இது பண்ணி விட்டு அந்த வண்டியில் ஊற்றினேன். அப்போ அவர் வண்டியை ஓட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எனக்கு ஒரு யோசனை, 100 மில்லி பெட்ரோல் கொடுத்ததுக்கே நம்ம இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹாப்பியாக போகிறாரு, அப்போ நம்ம நன்மை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் மோகன் சின்ன பிரசங்கம் பண்ணார். இதுலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னு கேட்டால், நான் ஹோட்டலில் ரூம் பாயாக இருக்கும்போது இந்த ஊரே பிடிக்கலன்ட்டேன், கோயம்புத்தூர். அப்போ பிடிக்கலன்னு சொல்லும்போது அடுத்த நாள் அவர் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னார், நீ இந்தந்த மாதிரிலாம் இந்த ஊரில் இருப்ப, உன்னை கடவுள் ஆசீர்விப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, அநேகருக்கு நீ நன்மை செய்வன்னு சொன்னார். இன்றைக்கி ஒரு 20,000 பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 அவார்டு மெமௌண்டெல்லாம் 50-60 வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் நான் செய்யக்கூடிய சேவைகள். ஓகே. அப்போ நிறைய படிக்க முடியலன்னா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி படிக்க வைப்பேன். இப்படி சின்ன சின்ன காரியம் நான் பெருசாக செய்கிறேன்னு எதையும் சொல்கிறதுக்கில்ல, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் செய்வேன். அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இருக்குங்கிறனால அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். அதனால் அப்புறம் ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்திருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் ஒரு டைம் வந்தோடனே இந்த மாதிரிலாம் எனக்கு சொன்னீங்க, நான் இப்போ இங்கே ஒரு கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். அப்போ சொன்னோடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், என்னுடைய லைஃப் ஸ்டோரியெலாம் கேட்டு ஜெயம் பெற்றவர்கள்னு ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய பேட்டி எடுத்து போட்டார். அப்புறம் நிறைய பேர் கடன் ஆகிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நானும் அது வரைக்கும் போயிட்டு வந்தவன் தானே. சரி, ஏன் இவரோட லைஃப் ஸ்டோரியை படமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரஞ்சித்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஏன் அந்த மாதிரி பேரை வச்சாங்கன்னு சொன்னால், படம்னு சொன்னால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்போ என்னை பற்றி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரஞ்சித்னா பார்ப்பாங்க. அப்போ பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேபாள் போயிருக்காங்க. நேபாள் 6 பேர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அங்கே போயிட்டு அவங்க அடுத்த நாள் சூசைட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ முதல் நாள் வந்து என்னுடைய படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்த்தோன்னே அந்த அம்மா ஸ்ரீலங்கா, நானும் ஸ்ரீலங்கா. ஃபஸ்ட்டு அந்த படத்தில் என்னுடைய லாங்குவேஜ் ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் வர்றதுனால பார்த்துட்டு இவரே சாவலையே நம்ம எதுக்கு சாகணும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு நேபாளையே செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் உங்களை மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் கடன் இருந்துச்சு, நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு வர்ற காசு வரல, ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி நாங்கள் பட்ட கடன்லாம் கொண்டு வந்து கட்டிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, அந்த கடன் போய் ஸ்ரீலங்காவில் கட்டிட்டு வந்தனால நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருந்தவங்கெல்லாம் திருப்பி கொண்டு கட்டிட்டு வந்தோம், நான் எல்லாம் வாங்கியிருந்தேன், கொடுக்காத காசை கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், வெறும் 70 ரூபா. அந்த 70 ரூபாயை ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரா, இவர் 70 தானேன்னு விட்டாராம். என்னுடைய படத்தை பார்த்தவொன்னே இந்த 70 ரூபாயை கொண்டு அவர் கட்டியிருக்கார். வெறும் 70 ரூபா கூட. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு திறந்தனா வந்து இந்தியா ஒரு நல்ல அரசாக இருக்கும், தமிழ்நாடு ஒரு நல்ல அரசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடனாக கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, அக்காவுடைய நகையை எடுத்தீங்கல்ல, அது திருப்பி அது வந்து எங்கள் அப்பா அம்மா அத்தைக்கு கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஓ நீங்கள் அவங்க சந்திக்கும் போது தான் தெரிஞ்சது அது? ஆமாம். 20 வருஷங்கள் சந்திச்சேன். நீங்கள் எப்படி இருந்துச்சு அந்த சந்திப்பு? தான் பார்த்தோன்னா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு என்ன பார்த்தா அதுக்கு பிறகு வீட்டோட தொடர்பு எனக்கு இருந்தது. சரி 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 சரி. ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 77-78ன்னா இன்றைக்கி 48-49 வருஷம் ஆச்சு. நான் சின்ன பையனாக வந்தேன். ஆமாம். இன்னைக்கு 65-66 வயசாச்சு. ஒரு 37 ரூபா எடுத்து வந்தது உங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நிறைய செஞ்சீங்களா? பின்னாடி போய் பார்த்தீங்களா? இல்லை எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கவே இல்லை. இறந்துட்டாங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் ஒரு மலையாளி என்னை பையனை தத்தெடுத்துக்கிட்டாங்க. சரி சரி சரி. மலையாளி. அவங்க வந்து என்னை பையனை போல் பார்ப்பாங்க. நானும் எங்கள் அப்பா அம்மா அவள் பார்க்கலங்கிற கடன் அவங்கள பார்க்குறதுல எனக்கு ஒரு
ஃபினிஷ். அது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன ஒரு அப்பா அம்மா கூட அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு மலையாளி வந்து ஒரு தமிழ் பையனை அவ்வளோ தூரம் நேசிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இருக்கு. எப்படி மலையாளின்னா நீங்கள் வேலை பார்த்த இடத்துல இல்லை அவங்க ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த ப்ரோக்ராத்துக்கு சாப்பாடு என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ போய் அவங்கள மீட் பண்ணோம்னா என்னுடைய அந்த பழக்கம் பேசுறது காரியமெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதில் என்ன பையனா தத்தெடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பைசா கூட நான் சாப்பிட்டது கிடையாது. சரி. அவங்களுக்கு எனக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னாங்க. அவருக்கு நிறைய சொத்தெல்லாம் இருந்துச்சு, எழுதி வைக்கிறேன்னாங்க. அப்படி இருந்து எங்கள் பையன் அமெரிக்கா போகும்போது 1,45,000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. பேரனுக்கு கொடுக்கணும், படிக்கிறதுக்கு கொடுக்கணும். நான் வேண்டவே வேண்டானே ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு பைசா காசு உங்கள் காசு சாப்பிட மாட்டேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் பையனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கே தெரியாமல் அவங்ககிட்ட கையெழுத்தை வாங்கி அந்த 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிட்டேன். அது 1,45,000 ரூபாய் அவங்களுக்கு போயிடுச்சு. 3-4 வருஷம் கழிச்ச உடனே அவங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அதை 2 லட்சமாக எங்கள் பையனுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அது கொடுக்க சொல்லிட்டேன். என்னுடைய உழைப்பு இல்லாமல் அடுத்தவங்க காசு 1 ரூபா காசு கூட எனக்கு வரக்கூடாது. என்னுடைய உழைக்கிற காசு ஒன்றுதான். ஆனால் இன்னைக்கு கேட்ரிங் தொழிலில் ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது சரி கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். பட் ஆனால் நீங்கள் எப்படி வர்றீங்கல்ல, ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரீங்க வாங்கின. இப்போ 37 ரூபா அதை கொடுத்த மாதிரி நிறைய அங்கே கடை வச்சுருந்தீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்தீங்களா? எல்லாமே செட்டில் பண்ணிங்களா? எல்லா இடத்துக்கும் கொண்டு செட்டில் பண்ணி எங்கெங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா நீங்கள் தெரியும்? ஆமாம், இன்னைக்கு அதனால எனக்கு போனால் அந்த இடத்துல ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல போனால் எனக்கு அந்த மரியாதை இருக்குது. வந்து நான் சின்ன காசு தான், சின்ன காசாக இருந்தாலும் நம்ம கொடுத்தோமேன்னு ஒரு மரியாதை இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கனரா பேங்கில் அந்த மாதிரி போய் கட்டிட்டு வந்தேன். சரி. கனரா பேங்கில் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் கழித்து எனக்கு கனரா பேங்கில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு கொடுத்தது எங்கே கொடுத்தாங்கன்னு கேட்டால், நான் எந்த ஹோட்டலில் மாப்படிச்சுக்கிட்டு இருந்தனோ அதே ஹோட்டலில் வச்சு எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஒரு மாப்படிச்சுட்டு இருந்த இடத்துல ஒரு அவார்டு வாங்குறது கர்த்தர். இப்போ கிட்டத்தட்ட கூட முதலமைச்சர் கூட நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. எனக்கு வந்து சாதாரண ஒரு ஹோட்டலில் எச்சல் எடுத்தவன் முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால கடவுளை வந்து எனக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சிருக்காரு. அதனால தான் இங்கே கேட்ரிங்க பிளெஸ்ஸிங் கேட்ரிங். ஆமாம், ரஞ்சித் பிளெஸ்ஸிங். ஆமாம், ரஞ்சித் பிளெஸ்ஸிங் கேட்ரிங். பட் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம், அந்த கம்மியான காசு தான் இல்லையா? அன்றைக்கி வந்து 37 ரூபா 50 ரூபா 100 ரூபா சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு 1000 டைம் இன்க்ரீஸாக கொடுக்குறீங்க இல்லை? அது அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி? என்னென்னு கேட்டால், இப்போ அன்றைக்கி இந்த பேங்க்கெல்லாம் கட்டினதே இருந்தது தான் கட்டினேன். பேங்க்கு பெட்டி கடை இதுக்கெல்லாம் இருந்தது தான் கட்டினேன். ஏன் சிலோனில் மட்டும் அங்கே போய் கட்டினேன்னு சொன்னால், ஒன்று இன்றைக்கி சிலோனோட பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இன்னைக்கு கடவுளை என்ன நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. அப்போ நிறைய கொண்டு கொடுக்கலாம். நான் நிறைய அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இது. நீங்கள் காரில் ஹீரோவை பார்க்கலாம், பீரோவை பார்க்கலாம். அது இனோவா கார். ஆமாம், என் காரில் வந்து ஒரு பீரோவே இருக்கேன். நான் அதனால் இனோவா காருக்கு நான் அதிகமாக வண்டி எடுக்கும்போது இனோவா கம்பெனிகளை ஜோம் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்பேன். ஏன்னு கேட்டால், அந்த காரில் எனக்கு ஒரு பீரோ வைக்கிற அளவுக்கு ஒரு இடத்த கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு. அப்போ நம்ம நன்மை செய்யணுங்கிறதுக்கு வேண்டி அந்த காரில் பீரோ வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நைட்டி, துண்டு, லுங்கி, வேஷ்டி, சட்டை, சாரி, செப்பல் எல்லா பொருளும் வச்சுருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட கூட மோகன் சென்னை வாக் வித் ஜீசஸ் அதில் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ எல்லா பொருளும் வச்சுருப்பேன். ஒரு நாள் ஒரு அம்மா வண்டியில் வந்துட்டுருக்காங்க, கீழே விழுந்து சாரி எல்லாம் ஒரே பிளட்டு. ஒரு நைட்டியை எடுத்து கொடுத்தா போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதேமாரி நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா என் வண்டியை டக்குன்னு வந்து இடிச்சிட்டாங்க. இடித்தவங்க பாய், வண்டியில் அம்மன் துணை, இடி வாங்கின ஒரு கிறிஸ்டின். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இடிக்கிறாங்க. எனக்கு அவங்க இடித்தவொன்னே போய் பார்த்துட்டு, அறிவு இருக்காயா, பார்த்து வர வேண்டாமா, கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி, நீங்கள் வரும்போது கூட இப்போ ஒரு பாய் வந்தார் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படின்லாம் பேசலை. நான் சொன்னேன் பரவாயில்ல அப்படின்னு. நான் கோவப்பட மாட்டேன் அதிகமாக. நான் சொன்னேன் அப்போ பரவாயில்லன்னு கீழே கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டால், ஒரு மேரேஜ் ஆர்டர் போயிட்டு வந்தேன். அப்போ நாங்கள் போனால் எக்ஸ்ட்ரா ஒரு இதை கொண்டுட்டு போவோம்,
ரிசர்வேஷனில் ஏதாவது ஜாஸ்தி வந்துட்டால் கொடுக்குறக்கு வேண்டிய. அப்போ அவங்களுக்கு அன்றைக்கி சொன்ன அளவுக்கு ஆள் கம்மியாக மிச்சம் இருந்ததில் அவங்களோட இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டுட்டு வந்து இவங்க இந்த 5 பேருக்கு 10 பேர்த்துக்கு பிரியாணி, சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி, கேக்கு, பிளேட்டு, தண்ணி எல்லாம் கொடுத்து தட்டி கொடுத்து பரவாயில்ல போயிட்டு வாங்க, தூங்கி எழுந்திரிச்சு போங்க, ஹலால் பண்ண பிரியாணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பி விட்டேன். இன்னை வரைக்கும் அவர் எனக்கு உறவாகிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு வந்து எலுமிச்சம்பழம் எங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு. அப்படியா? அன்னைக்கு ஒரு வேலை நான் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துருப்பார், அவ்வளோதான் கொடுப்பார். சரி சரி சரி. 2000 ரூபா கொடுத்ததோட முடிஞ்சிருக்கும், திரும்ப பேசுறதுக்கு வேலை இருக்கு. இப்போ எங்கள் பையன் கல்யாணத்துக்குலாம் அவங்களாம் வந்திருந்தாங்க. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. என் கல்யாணத்துக்கு வேறு 5 பேர் வந்தாங்க, எங்கள் பையன் கல்யாணத்துக்கு 9000 பேர் வந்தாங்க. அதனால் நல்ல குணம், நல்ல சனம், நல்ல பணம், நியாயமாக சம்பாதிக்கிற பணம், அதான் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதை அல்லாமல் மனிதனுக்கு வேறொரு நன்மையே இல்லை. அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும்னா நன்மை செய்யணும். நீங்கள் ஒரு நன்மையை செஞ்சு பாருங்கள் யாருக்காவது. அதனால் நான் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவேன், மாதத்தில் ஒரு 4 பாக்கெட் ரைஸ் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கும். என் காரில் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இன்னை வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2010க்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், கிறிஸ்மஸ் டைமில் போய் ஒரு 50-75 சாரி எடுப்பேன். சாரி எடுத்து யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த சாரியை கொடுத்து விட்ருவேன். அதை நான் டைரெக்டாக போய் கொடுக்க மாட்டேன், சர்ச்சில் பாஸ்டர் அவங்கவுங்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னு கேட்டால் நாமளே கொண்டு கொடுக்கும்போது நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நம்மளை கும்பிடுவாங்க, ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம அதை காட்டிக்க வேண்டாம், நம்ம நன்மை செய்யணும், அவ்வளவுதான். பைபிள் வசனம் போட்டிருக்க, நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கன்னு இருக்குது. அப்போ நம்ம செய்யணும். ஸோ எப்போ எந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எதுக்குமே நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டோம், வெளியே ஆளுகளுக்கு? ஆமாம், எடுக்கலாங்கிறதுக்கு வந்து எவ்வளவு தூரம் நம்மளால் நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வசனம் சொல்லுது, நன்மை செய்யுங்கன்னு இருக்குது, நன்மை செய்யணும். சம்பாதிக்கிறது பூரா நம்ம பாக்கெட்டில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. பட் ஆனால் உங்களை மாதிரி இப்படி நிறைய நீங்கள் இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணும்போது நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 1-2 வரும். 32 பல்ல 1-2 சொத்தை இருக்க தானே செய்யுது, சொத்தல்லாத அது இருக்கத்தான் செய்யும். அதனால் ஏதோ பைபிள் வசனம் சொல்லுது, நெல்லோட புல்லும் முளைக்கத்தான் செய்யும். ஓகே, அப்போ நெல் வளருன்னா அதில் 4 புல்லும் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது நான் எடுத்துக்கிறேன். அவங்க செய்கிறது அவங்களுக்கு, நான் செய்கிறது எனக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, ஏமாத்திட்டு போட்டோம். என்னுடைய கடமை என்ன, நான் நல்லது செய்ய வேண்டியது கடமை. எனக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யும். ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ கிட்டத்தட்ட கூட எனக்கு அட்டாக் வந்துருச்சு. அட்டாக் வந்தோடனே எங்களுக்கு பின்னால் கேஜி ஆஸ்பத்திரின்னு இருக்கு. சரி சரி. அங்கே என்ன அட்மிட் பண்ணோம். கேஜிக்கு போனால் ஏஜ் கம்மியாக இருக்கும்னா அங்கே போய் அட்மிட் பண்ணது. சரி சரி. இப்போ அட்டாக் வந்த இதில் கூட அதில் கூட கடவுளை எனக்கு நன்மையை வச்சுருக்காரு. இப்போ அவங்க எனக்கு வந்து பெரிய ஒரு பிஸ்னஸே கொடுக்குறாங்க. அங்கே உள்ளேயே ஒரு கேண்டீன் வச்சுருக்கோம். எனக்கு அட்டாக் வந்தப்போ கூட சிரிச்சுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போனேன். அங்கே போனோன்னா டாக்டர் 2 பிளாக் இருக்குன்னா ஒயிட்டாக கொடுத்துருன்ட்டேன். எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, நம்ம எவ்வளோ நல்லது, இதெல்லாம் கிடையாது. எனக்கு எதை செஞ்சாலும் கடவுள் நன்மை செய்வாருங்கிற ஒரே நோக்கம். நல்ல ஆஸ்பத்திரி, அதனால எனக்கு பார்த்தாங்க. இன்னைக்கு என்னுடைய குணாதிசயத்தை பார்த்துட்டு அவங்களே உள்ள எனக்கு ஒரு கேண்டீன் கூட கொடுத்துட்டாங்க. இல்லை, தொழில் பண்ணும்போது நிறைய காம்படிஷன், போட்டி இருக்கும்ல, போட்டி பொறாமைகள் நிறைய, அதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் சுத்தமாக சொல்ல போனால் ஒரு சிக்கன் வாங்குறோம், எங்களுக்கு இங்கேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து சிக்கன் வருது, இங்கே லோக்கலில் வாங்குறது கிடையாது. ஏன் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து எங்களுக்கு சிக்கன் வருது, இங்கே ஏன் சிக்கன் வாங்குறதுன்னா எங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டியை வச்சுருக்கோம், சுகுணா சிக்கன், அந்த குவாலிட்டியான சிக்கன். அப்போ அங்கேருந்து வருது, அது ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொடுக்குறோன்னா மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும். இப்போ ஒரு முத்தி போன கோழி, முட்டை விட்ட கோழி, இதான கோழி கொடுத்தோம்னா ரேட்டு கம்மியாகும், காசு சம்பாரிச்சிக்கலாம். அந்த காசு சம்பாதிக்கிறங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை, மக்களுக்கு நல்லதை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கம். முடிஞ்சு காசு சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. அதனால் சொல்லுவேன், சாப்பிட்றவங்ககிட்ட கூட சொல்லுவேன், பீஸோட சாப்பிடுங்க, பீஸ் ஃபுல்லாக போங்க, அப்போ தான் நான் கேஸ் ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கொஞ்சம் ரைமிங்காக பேசுவேன். ஆமாம், அதில் வந்து மக்களுக்கு பெரும்பாலும் ஒரு 95% பிடிக்கும். பெரியம்மா பிரியாணி, சிறப்பான சிக்கன், அருமை ஆம்லேட்டு, தங்கமான தயிர், நேசமான ரசம், பாசமான பாயாசம், நைஸ் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஒரு சைஸாக பார்க்குறீங்க, பரவாயில்ல, ஒரு பழம் சாப்பிட்டு பலமாக நலமாக போங்க
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவேன். ஓகே. அப்புறம் சாப்பிட்றவங்ககிட்டயே ஊரை கேட்பேன், எந்த ஊருன்னு கேட்பேன். திருநெல்வேலி அப்படின்னா ஏங்க அப்படின்னாங்க, திருநெல்வேலிக்காரங்களுக்கு திருப்தியாக கொடுப்போம். கன்னியாகுமரி பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ கன்னியாகுமரிக்காங்க கன்னியமாக கொடுப்போம், நாகர்கோவில் நாகரிகமாக கொடுப்போம், மதுரை மதுரமாக கொடுப்போம், கோயில்பட்டி கோவிச்சுக்காமல் கொடுப்போம், கோவை கொண்டாட்டமாக கொடுப்போம், சென்னை செழிப்பாக கொடுப்போம், நாமக்கல் நல்லா கொடுப்போம், ஈரோடு இனிமையாக கொடுப்போம். இப்படி எல்லா ஊரையும் சொல்லிட்டு இருந்தால் அதுக்கே நிறைய டைம் வரும். அப்படி ஒவ்வொரு ஊராக சொல்லி கொடுப்போம். அப்போ சாப்பிட்றவங்க வந்து ஹாப்பியாக போகணும். அதனால் நான் வந்துட்டு அங்கே அந்த டைனிங்கில் வந்து ஒவ்வொரு இலையாக போய் கவனிப்பேன், ஒவ்வொருத்தரையாக கவனிப்பேன், தனித்தனியாக. ஒரு ஆளை குறைஞ்சது 3 டைம் போய் விசாரிப்பேன். ஒரு சர்வ் வித் லவ் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து நாங்கள் எல்லாமே அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பந்தியில் 1000 பேர் இருந்தால் எங்கள் அப்பாவே ஒரு 900 பேருக்கு வந்து தனியாக போய் பர்சனலாக கேர் பண்ணுவாங்க. என்ன வேணும், அடுத்து என்ன சாப்பிட்றீங்க, இந்த ரைமிங்காக சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுவாங்க. இது அப்பா மட்டும் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்படியே? ஆமாம். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங் மட்டும் பத்தாது ஒருத்தருக்கு. அந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுத்து பண்ணோம். நம்ம போய் நடிச்சோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம போய் இந்தாங்க சாப்பிட்றீங்களா, இது பண்ணுறீங்களா, ஒரு நடிப்பு தெரியும். ஸோ அந்த பேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளே இருக்கிறவங்கனால மட்டும்தான் அதை ஃபுல்லாக வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி யாராக இருக்காங்க, ஒரே மைண்ட் செட்டில் உள்ள பீப்புள் எடுத்து அவங்களாம் ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு வந்து நீங்கள் ஒரு இட்லி எங்கே சாப்பிட்டாலும் இட்லி தான், தோசை சாப்பிட்டாலும் தோசை தான். அதை எந்த அளவுக்கு கொடுக்குறோம் வர கஸ்டமருக்கு, ஒரு 2000 பேர் ஒரு வெட்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு இலையில வந்து அவங்க பிடிச்ச ஃபுட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தீர்ந்துடும். அப்போ நம்ம அதை வந்து கண்ணில் பார்க்கணும், பார்த்தாலே தெரியும் இவங்க அதிகமாக இதை சாப்பிட்றாங்க, பிடிச்சிருக்குன்னு. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் அதை சர்வ் பண்ணணும். அவங்கள்ட்ட கேட்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா இல்லை ஒன்லி ஃபார் கோயம்புத்தூர்? எனிவேர் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. அதான் ஃபுல்லி பிரியாணி நீங்கள் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபுல்லி பிரியாணிங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய வெட்டிங்ஸ் நாங்கள் பண்ணி சரி அங்கே வர கெஸ்ட்டு சொன்னது, உங்கள் ஃபுட்டு வந்து ஒரு கல்யாணத்தில் இல்லைனா ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட முடியுது, எங்கள் வீட்டுக்கு எதாவது தேவைன்னா வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி அதனால சின்னதாக ஆரம்பித்தோம். சரி. இன்னைக்கு வந்து 3rd பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, as soon as possible, maybe another 2 weeks. அதே மாதிரி எங்கள் பையன் வந்து என்னுடைய தொழிலுக்கு அவனை பெரிய ஆர்டர்லாம் வந்தால் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. சரி சரி. பெரிய ஆர்டர் பண்ணோம். அப்போ எங்கள் பையன் வந்து இல்லைன்னா நான் அந்த ஆர்டர் பண்ண மாட்டேன். எங்கள் பையன் இருக்கிறனால அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு. அப்போ எனக்கு ஒன்று ஏஜ் கோளாறு, இன்னொன்று படிப்பு கோளாறு, 2 கோளாறு. அன்னைக்கு உள்ள இது வேறு, இன்னைக்கு உள்ள இது வேறு. அப்போ அதனால் பையனோட சப்போர்ட்டு நிறையா இருக்கும். இல்லை கடவுள் நான் காலேஜ் போனதுனால எனக்கு நாலேஜை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. 100% உண்மை. நான் வந்து என்னோட கிராஜுவேஷனுக்கு யூஎஸ்க்கு வந்திருந்தாங்க அப்பா அம்மாலாம். சரி. எங்கள் காலேஜ் டீன் வந்து இதே வார்த்தையை சொல்கிறாரு, உங்கள் அப்பாவே வந்து நீ இங்கே படிக்கிறதுக்கு உங்கள் அப்பாட்ட MBA படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் யூனிவர்சிட்டியோட டீன் இந்த வார்த்தையை சொன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு MBAக்கு மேலே என்ன இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ் இருக்குது. இல்லைன்னா இத்தனை பேர்த்த வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஸ்கூல் கேன்டீன், ஒரு வீட்டில் மளிகை ஜாமானம் கட்டி அதை விற்று இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது. ஸோ பியூராக அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எல்லாமே இது வரைக்குமே. அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிறதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க காசு ஒரு பைசா நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு. இன்னும் பணம் ரிலேட்டாக நிறைய சொல்லுவாங்க. முதல்ல வந்து மக்களை சம்பாரி, நமக்கு பணம் வந்து 2வது தான், நமக்கு மக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லைஃப்லேயுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு மற்றதெல்லாம் வந்து தேவை கிடையாது, உனக்கு ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை மட்டும் செஞ்சால் போதும், வேறு எதுவுமே உனக்கு தேவை கிடையாது, உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவரோ அது உனக்கு நடக்கும், நீ வந்து எதையும் தேடி ஓட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. எங்கள் மருமகளும் ஒரு கடையை பார்த்துக்கிறாங்க, அவங்களும் ஒரு கடையை பார்த்துக்கிறாங்க. சரி. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்டாப்பு தான், ஓனர் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையில் வேலை செய்யறோம். எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறா, அவ்வளோதான். எங்கள் பாப்பாவுக்கு வந்து படித்தவொன்னா வர வேண்டான்ட்டு ஒரு ஸ்கூலில் அட்மிட்டாக போயிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு இது. ஓகே. ஸோ போலீஸ் கான்டாக்ட் உங்களுக்கு நிறைய இல்லை? போலீஸுடைய கான்டாக்ட்லாம் எதனால உங்களுக்கு? நீங்க கேட்கறத பார்க்கும் போதே நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. படத்துல போலீஸை வச்சு தான் எனக்கு படமே. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது போலீஸை வச்சு தான் எனக்கு படமே எடுத்தாங்க. நான் சொல்லுவேன், பாலிஸா போனா போலீஸ்ல போய்க்கலாம்னு சொல்லுவேன். நான் ஒரு நாள் நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ டவுன் ஹாலில் கேண்டீன் வச்சிருந்தேன். சரி. அப்போ மழை அடிக்குது. இன்னைக்கெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு பாருங்க வளர்ச்சி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகி போச்சுன்னு. அப்போ ஒரு 98 என்னமோ அப்போ இங்கே ஒரு பயங்கர பிரச்சனை நடந்தது. மழையில் நனைஞ்சிட்டு நடுங்கிட்டு நிற்கிறாங்க.
இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கூண்டு கிண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு அந்த கூண்டு போடுறதுக்குலாம் யாருக்கு வரல, அன்னைக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, எல்லாரும் எவ்வளோ நிம்மதியைப்படுத்த தூங்குறாங்க, இந்த போலீஸ்காரங்க மட்டும் பாரு இப்படி மலையில் நனைஞ்சிக்கிட்டு இப்படி நடிக்கிட்டு கிடக்குறாங்க. நான் டவுன் ஹாலில் டிஎல்சியில் கிச்சன் வச்சுருந்தேன். அங்கே போய் நல்லா சூடாக ஒரு 50 டீயை போட்டு வாட்டர் டம்ளர் எடுத்துக்கிட்டேன். எடுத்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டீயை பிடிச்சி கொடுத்துக்கிட்டு வந்தேன். டீயை பிடிச்சி கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாளாக அந்த மிச்சந்த டீயை ஒரு ஸ்டேஷன் B4 கொண்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் போய் எடுத்துட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில்சாமின்னு ஒரு எஸ்ஐ இருக்கார், சவுந்தரராஜ சார்னு ஒரு இன்ஸ்பெக்டரு. சரி. அப்போ அவங்க ஒரு அந்த டைமில் ஒரு 4000 பேருக்கு எனக்கு பாக்கெட் ரைஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. 4000 பேருக்கு. அதை செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரைக்கு போராட்டம் எதுனாலும் ரஞ்சித்திட்ட சாப்பாடு கொண்டு நல்லாயிருக்கு. இப்படி கொடுத்து இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் மட்டும் 1250 நம்பர் இருக்கு. அதனால நான் சொல்லுவேன், போகாத இடத்துக்கு போலீஸ் போய் எந்த பிரச்சனைனாலும் போலீஸ் போய் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஐம்புலங்களை அடைக்காண்டா மனுசிறை, அடைக்காலன்னா மத்திய சிறைன்னு ஒரு டிஐஜி முனிவல் இருந்தார். அவர் சொல்லுவார், ஐம்புலங்களை அடைக்காண்டா மனுசிறை, அடைக்காலன்னா மத்திய சிறை. பாருங்க, 37 வருஷத்துக்கு 38 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் 1 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தாரு. இன்னைக்கு 38 வருஷமாக கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. இதை கொடுக்கும்போதே என்ன சொல்கிறான், இதை கொடுத்துட்டு வந்துடு, வாங்கிட்டு வந்துடு. சரி. இங்கிலீஷில் சொன்னால் டெலிவரி பண்ணிட்டு வந்துடு, டெலிவரி வாங்கிட்டு வந்துடு. அதே குழந்தை பிறந்துடுச்சானா தமிழில் கேட்டால், இங்கிலீஷில் கேட்டால் எப்போ டெலிவரி, தமிழில் கேட்டால் எப்போ பிரசவம். பிரசவம் பிறக்கும் போது எழுதப்பட்டது சவம். அது வரைக்கும் அவன் வாழ்ந்தே ஆகணும். அவனுக்கு வயசோ யார் எப்போ சாவான், என்ன இருப்பான், என்ன எதுங்கிறது கிடையாது. பிறக்கும் போது எழுதப்பட்டது சவம். அந்த நாள் வரைக்கும் அவனால் என்ன நன்மை செய்ய முடியுமோ செய்யணும், நல்லது செய்யணும், நல்லதை பண்ணணும், நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். கடன் பிரச்சனையில் நிறைய பேர் இருப்பாங்க. கடனில் நிறைய தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்கள, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம இன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்கவே கூடாது. 98% யார் வாங்கினாலும் கொடுக்கறதே கிடையாது. எனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் வாங்கினது கூட கொடுக்கவே இல்லை. அவங்ககிட்ட வாங்குறதுக்குள்ள போதும்னு போச்சு. அதனால் நான் யாராக இருந்தாலும் கொடுக்கறதில்ல. இந்த வேணுமா 5000 வாங்கிக்கோ, 1000 வாங்கிக்கோ. நிறைய பேர் வருவாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், எஜுகேஷன் வருவாங்க. வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 1000 2000 நிறைய பேர்த்துக்கு கொடுப்பேன். நான் அந்த ஒரு கடையில் வர்ற காசு என்னுடைய செலவு ப்ளஸ் கிஃப்ட்டு கொடுப்பேன். ஒரு பெண்ணு கொடுப்பேன். அந்த பெண்ணு கொடுக்குறக்கு வேண்டிய அந்த பெண்ணில் செல்ஃபோனை வச்சுக்கலாம், டச்சாக யூஸ் பண்ணிக்கலாம், பேனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணு கொடுப்பேன். வால் கிளாக்கு கிஃப்ட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு உள்ள பொருள் இந்த மாதிரி கஷ்டம்னு யார் வந்தால் அவங்களுக்கு ஒரு 1000 2000 இப்படி கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்குறது கஷ்டம். அதனால் நான் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட மாட்டேன். பணக்காரியத்தில் யாருக்கும் ஜாமீன் போக மாட்டேன், யாருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு போக மாட்டேன். நிறைய யங்ஸ்டர்ஸே நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப அப்படி அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதனால அந்த ஸ்ட்ரெஸ் நினைக்கிறீங்க? நீங்கள் அதில் தான் தாண்டி வந்திருக்கிறீங்க. எதையுமே ஈஸியாக எடுத்து பழகும். எதையுமே அதான் கவலைப்படுறதுனால நம்ம எதையுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகே. அதனால் நம்மளுக்கு கவலைக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கவலைப்படுற சூழ்நிலை வந்தால் கூட அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் மேலே உங்களுக்குள்ள நம்பிக்கை தானே? நீங்கள் ஒரு சந்தோஷமாக எது நடந்தாலுமே, அதாவது எவ்வளோ துரோகங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் சொல்கிறேங்கிறது ஒரு வேர்டு இருக்குது. ஓகே ஓகே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு ஒரு வார்த்தை கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த மனுஷன் சந்தோஷப்பட மாட்டான். அதனால தான் 2 டைம் அதில் வருது. அதனால் என்ன வந்தாலும் நம்மளுக்கு அது ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. வருத்தங்கள் வருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் ஒரு காரியம் எது பண்ணனாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்கிட்ட மேரேஜ் ஆர்டர் கொடுப்பாங்க, சார் நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆர்டர் கொடுக்கும்போது கூட சொல்லுவேன், கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு ஆர்டர் கொடுப்பேன். வேறு யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு ஆர்டர் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. வேறு யாரும் செஞ்சால் அதை செய்கிறேன். அதை அடுத்த டைம் அவங்கள பார்த்து ஒரு வேலை கொடுக்கலன்னா கூட இவங்க ஆர்டர் நம்மளை கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க மாட்டேன். கர்த்தர் சித்தெல்லாம் கொடுக்கல, அவ்வளவுதான்.
எல்லாத்தையுமே ஈஸியாகவே எடுத்து பழகணும். ஓகே ஓகே. எதையுமே கடினமாக எடுத்துக்க கூடாது. இப்போ வேற ஒரு கல்யாணம் நடக்க அந்த கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு காலையிலேயே ஜெபம் பண்ணுவேன், 2-3 நாளைக்கு முன்னையே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அதை ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், என்னை காட்டில் நல்லா இருக்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு கொடுக்காம போயிடுச்சே, அதில் சாப்பாடு பற்றாக்குறை வரணும், அது வரணும், இது வரணும், அது கிடையாது. நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதாக இருக்கணும். நல்லதாக இருந்துச்சுன்னா அது நல்லதாக இருக்கும். அதனால் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும். ஓகே. அதேமாரி நெகட்டிவான வேர்டு தமாசுக்கு கூட பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். அதனால தான் போட்டிருக்கேன், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரம் எலும்புக்கு அவசியம். இனிய சொற்கள். 10 மணிக்கு மேலே ஆச்சுன்னா எங்கள் வீட்டம்மா ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. துபாயில் இருக்கு அப்படின்னு. துபாய்க்கு ஒருத்தர் டிக்கெட் எடுத்து விசா எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் ஊட்டிக்கு போகிறேன்னு சொன்னாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் தான். ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்கிறோமோ அது நடக்குது. ஆமாம், அதனால நெகட்டிவான வேர்டு வரக்கூடாது. ஓகே. அதனால கொரோனா கூட எனக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. கொரோனாவில் போடும்போது கூட நான் என்னென்ன ஒவ்வொரு இடமா நின்று எனக்கு போட்டோ எடுக்க சொன்னேன், சிரிச்சுட்டு போட்டோ எடுக்க சொன்னேன். எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால என்ன பண்ண போகிறோம்? ஒரு முறை கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுல கவலைப்படுறதுனால. அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாம் கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை நாடுகள், வெளிநாடுகள்லாம் போயிருக்கிறீங்க? அமெரிக்கா, துபாய், ஸ்ரீலங்கா, அடுத்தது மலேசியா. ஓகே. சூப்பர். ஆக்சுவலாக உங்களுடைய வளர்ச்சி அது சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கேயோ பேக்ரவுண்ட்லேருந்து வெளியே ஸ்ரீலங்காலேருந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்காரு. ஸோ பார்க்கக்கூடிய நேரலுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் சாட்சி மூலமாக? எல்லாரும் அதே மாதிரி அதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த குட் சமாரியன் கிளப்னு ஒன்று இருக்குது, மோகன்சன் நான் சேர்மன்னு, நான் ப்ரெசிடெண்ட்டு. சரி. ஒரு ப்ரெசிடெண்ட்டுங்கிற நேமுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு படிப்பு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. படிக்காத ஒருத்தன் வந்து கோயம்புத்தூரில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கான் குட் சமாரியன் கிளப்னு. அதில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா வாங்கி ஏழைகளுக்கு அதிலிருந்து ஒரு நல்லது செய்வோம். சரி. யார் வந்தாலும் கிடையாது, சரி, ரிலீஜன்ஸே கிடையாது. ஓகே ஓகே. இருக்கிற வழிக்கு அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், செய்வோம். அப்போ ஒரு படிக்காதவன் வந்து ஒரு ப்ரெசிடெண்ட்டுங்கிற சொல்லுக்கு தகுதியா? தகுதி. அப்போ தகுதி இல்லாத என்ன கூட தகுதியாக வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் அருமையாக உங்களுடைய சாட்சிகளையும் அனுபவங்களையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சோத்திரம்.